இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனத்தை படிக்கிறோம். இங்கே என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதர்களை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். இந்த கட்டளைக்கு மோசே கீழ்ப்படிந்து 12 கோத்திரங்களிலும் இருந்து 12 பேரை அவன் அங்கே அனுப்பினதை பார்க்கிறோம். யூதா கோத்திரத்திலிருந்து காலேபும், எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து யோசுவாவும் அவர்கள் புறப்பட்டு சென்று அங்கே கானானை அவர்கள் கண்டுவிட்டு வருகிறார்கள். கண்டுவிட்டு வந்து அவர்கள் கூறுகிற அறிக்கை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கிட்டத்தட்ட 20 லட்சம் புருஷர்கள் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். 20 லட்சம் புருஷர்களின் 20 லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள், 6,03,550 பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள். அவர்களோடு கூட பிள்ளைகளையும் பெண்களையும் சேர்த்து சுமார் 20 லட்சம் பேர் இருந்திருப்பர் என்று சொல்லி கணக்கிடப்படுகிறது. இவர்களில் 10 பேர் அந்த கானானை சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் வந்து சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அங்கு கர்த்தர் கூறிய செழிப்புகள் அனைத்தையும் உண்மையென நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அறிக்கையிட்டனர். ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், ஆனாலும் என சொல்லி ஒரு துர்ச்செய்தியை அவர்கள் பரப்பி விடுகிறதை பார்க்கலாம். 28ஆம் வசனத்திலே, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அங்கே அவர்களை ஏத்தியரை கண்டோம், எபீசியரை கண்டோம், எமோரியரை கண்டோம், மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆனாலும் என்று சொல்லி அங்கே துர்ச்செய்தியை பரப்பினது நிமித்தமாக மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கதறுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் சொல்லுகிறார்கள், அருமையாய் சொல்லுகிறார்கள். அங்கே தேவன் கர்த்தர் நல்லவர் தான், நம் சொல்லுகிறது போல அவர் வல்லவர் தான், நம்மேல் அக்கறை உடையவர் தான், நம்முடைய தேவன்தான், நம்மை ரட்சித்தவர் தான். ஆனாலும் இந்த சிக்கலுக்கு என்ன விடை கிடைக்கும்? இதுதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலைமை. தேவன் நல்லவர், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவர் வல்லவர், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அக்கறை உடையவர், அவர் பெரியவர், அவர் ரட்சிக்கிறவர், ரட்சித்தவர். ஆனால் என்னுடைய இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ என்று தான் நம்முடைய மனது துடிக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே தான் அநேக நேரங்களிலே நம்ம அவிசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். இவர்களும் அந்த தேசத்தில் அரணிப்பான தேசம், தேவன் சொன்னது, அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுதே அங்கே இப்படிப்பட்ட ஜனங்களை நான் துரத்தி என்று தான் சொல்லுகிறார். ஏத்தியரையும் எபூசியரையும் கானானியரையும் என்று சொல்லி ஒரு பட்டியலிட்டு தான், எமோரியரையும் என்று பட்டியலிட்டுத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லி அனுப்பியிருந்த போதிலும் மெஜாரிட்டி மக்கள் அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசினதை பார்க்கிறோம். ஆனால் 2 பேர் மாத்திரம், 20 லட்சம் பேரில் 2 மாத்திரம் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனம் 13:30 காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நான் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கானானை வேவு பார்க்க சென்ற 12 2 மாத்திரம் கர்த்தரின் கண்ணோட்டத்தில் அந்த கானானை கண்டனர். கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் அந்த நாடு பெரிய நாடு தான், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசம்தான், அவைகள் அரணிப்பான பட்டணங்கள் தான், பலமான எதிரிகள், ஆனால் பெரிய தேவனால் அவர்களை வென்று தங்களுக்கு சொந்தமாக்கி தர முடியும் என்று சொல்லி தேவன் பார்த்த அதே பார்வையிலே அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் மானிட கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு, செழிப்பான நாடு ஆனால் அரணிப்பான பட்டணம், பலத்த எதிரி, சிறியவர்களான நம்மை எப்படி வென்று விட முடியும் என்று சொல்லி அந்த ஆனாலும் என்கிற ஒரு அவிசுவாசம் அவர்களுக்குள்ளாய் வந்தபடியினாலே அவர்கள் அங்கே ஒரு அவிசுவாச அறிக்கையை இட்டதை பார்க்கிறோம். காலேபும் யோசுவாவும் விசுவாசிக்கும் தேவனுக்கு முன் அங்கிருந்த மக்கள் வெட்டுக்கிளிகள்,
என்று சொல்லி அவர்கள் கூறினார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் அந்த ஜனங்களுக்கு முன்னால் நாம் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டதினால மனிதருக்கு பயப்பட்டனர். இவர்களோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தபடினால கர்த்தருக்கு பயப்படுகிறவரை பயப்படுத்தத்தக்க எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை. ஆன்மீக வாழ்வில் அறிவும் அளவு ஆய்வும் எல்லாம் நல்லது தான். ஆனால் அவை அவிசுவாசத்துக்கு வழிநடத்த நாம் விட்டுவிடக்கூடாது. நல்ல விசுவாசத்துக்கு வழிநடத்துகிறதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். விசுவாச கண்கள் இருந்தால்தான் விசுவாச பயணத்தில் நாம் முன்னேறி செல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு வேடிக்கையான மிகவும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் உள்ள ஒரு பைபிள் காலேஜில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்றை சொல்வார்கள். அங்கே பைபிள் காலேஜ் டீச்சர் அங்கே இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் அதை தன்னுடைய அனுபவ மூளையில் அறிவையும் அளவையும் பயன்படுத்தி, ஆன்மீக அளவை பயன்படுத்தாமல் அறிவையும் அளவையும் பயன்படுத்தி அவர் சொன்னால் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து மீதியான கூடை எடுக்கணும்னா அந்த அப்பத்தினுடைய விட்டம் இவ்வளோ பெரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ லட்சம் என்று சொல்லி அந்த விட்டத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரால் இவ்வளோ பெரிய 5 அப்பத்தை வைத்து தான் 5000 பேரை போஷிச்சிருக்க முடியும். அந்த அப்பத்தினுடைய அளவு இது என்று சொல்லி தன்னுடைய படிப்பினுடைய மூளையை பயன்படுத்தி அவர் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவரை அறிந்த ஒரு மாணாக்கர் மட்டும் அங்கே இருந்தபடினால ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அற்புதத்தை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் அற்புதம் செய்கிறத என்னுடைய ஆசிரியர் குறைத்து பேசுகிறாரே என்று சொல்லி எழுந்து நின்று அவன் ஒரு காரியத்தை சொன்னான். ஓகே சார், நீங்கள் சொல்லுகிறது சரியாகட்டும், ஆனால் இவ்வளோ பெரிய விட்டமுடைய அந்த 5 அப்பத்தை ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வர வச்சுருக்கிறார்ல, இதுவே என் இயேசு செய்த பெரிய அற்புதம் தானே அப்படின்னு சொன்னும்போது மாணாக்கரெல்லாம் கைகொட்டி சிரித்தாங்க. ஆசிரியருக்கு அப்போ தான் உரைச்சிது. இன்றைக்கி நம்ம ஆன்மீக விசுவாசத்தை பிடித்து கொண்டு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏதோ ஒரு நதியில் போய் நாம் கழுவுகிறதினால் நம்முடைய பாவங்கள் போகிறதுன்னு நினைக்கிறோம். அல்ல என்று சொன்னால் நம்முடைய முடியை கொடுத்து விடுகிறதினால் நம்முடைய பாவங்கள் போகிறது என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லை என்றால் செருப்பு அணியாமல் நாம் நடந்து சென்றால் நம்முடைய பாவ சுமைகள் இறக்கி வைக்கப்படுகிறது என்று சொல்லியெல்லாம் அநேக நம்பிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு போதிக்கும் போது மாத்திரம் அதை நம்புகிறதற்கு நாம் மறுக்கிறோம். உலகத்தில் அநேக சிக்கல்கள் வரும்பொழுது ஆண்டவர் பெரியவர் தான், உலகத்தில் அவர் பெரியவர், அநேகருக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஏன் இந்த சிக்கலுக்கு அவர் செய்வாரா என்கிற ஒரு சந்தேக தொனியில் நாம் வாழும்போது மாத்திரம்தான் நமக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது என்னில் விசுவாசத்தை காண வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என் ஆண்டவர் என் உலகத்தில் நான் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவர். எனக்கு வாக்கருளின என் தேவன் நான் பார்க்கிற சந்திக்கிற எல்லா மனிதர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். இந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எல்லா காரியங்களையும் நம்முடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தி வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன்.